ஹர்கரா திரைப்படத்தின் இயக்குனர் மற்றும் இளம் நடிகர் திரு ராம் அருண் காஸ்ட்ரோ அவர்களே இன்றைய நம் விருந்தினர். சொந்தக்காரன் போல வந்து பாசத்தை இனிய காலை வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கும் சார், ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் சார் உங்க படத்துக்கு. ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தினுடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்திருக்கீங்க. அப்படிங்கிறத தாண்டி ஒரு புது விஷயத்த புதுசா யோசிக்க வச்சிருக்கீங்க. நன்றி. எப்படி உருவாச்சு சார் இந்த திரைப்படம்? ஆக்சுவலி இதோட தொடக்கம் வந்து எங்கள் அப்பா காரணம். ஏன்னா எங்கள் அப்பா வந்து கல்ஃபில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எங்களுக்கும் அவருக்கான கம்யூனிகேஷன் வந்து இந்த லெட்டர்ஸ் மூலிமா தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அப்போ வந்து எனக்கு இந்த போஸ்ட்மேன் மேலேயும் இந்த லெட்டர்ஸ் மேலேயும் ஒரு பெரிய ஒரு லவ் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா அது படிக்கும் போது உண்மையிலேயே அப்பாவோட பேசுகிற மாதிரி ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அது திரைப்படமாக ஆக்குனதுக்கு வந்து ஸ்டீவ் போர்ஜியான்னு ஒருத்தர் காரணம். அவர் வந்து இந்த ஹர்காரான்னு சொன்னோம் இல்லையா, அவங்கள பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி எழுதியிருந்தார். அவர் இன்ஃபேக்ட் ஒரு மியூசியமே வச்சிருக்காரு இவங்களுக்காக. அவரை பற்றி தெரிஞ்சுக்கும் போது எனக்கும் இதை பற்றின ஒரு கனெக்ட் இருந்தது இல்லையா. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு சரி இது ஒரு கதையாக உருவாக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது. ஸோ ஆக்சுவலாக அந்த படத்தை பார்த்து நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஒரு விஷயம்னா, அதில் வர்ற அந்த கேரக்டர் காளி வெங்கட் வந்து அந்த பாஸ்ட் ஸ்டோரி சொல்லும்போது எல்லாரும் சாமியாக பார்க்குற அந்த ஒரு கேரக்டர் வந்து பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. இவர் இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை. இன்னொன்று வந்து செம்மையாக அந்த காலத்துக்கே நம்மளை அழைச்சிட்டு போன மாதிரி இருக்குது. அந்த சிலம்பம் விளையாடுறதா இருக்கட்டும், இல்லை அந்த கல்லுமரத்தில் ஏற்றி நிற்க வைக்கும் போதெல்லாம் நமக்குலாம் உடம்புல கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த கேரக்டர் எங்கிருந்து பிடிச்சிங்க சார் நீங்கள்? எங்கிருந்து பிடிச்சேன்? ஓ, அவர் தான் அது சார். நீங்களா சீரியஸா? பழைய சொத்தை திங்கான்னு கேட்குறீங்க? இல்ல அதுல வந்து பயங்கர ஃபிட்டா ஒரு மாதிரி வந்து இப்போதான் சார் கொஞ்சம் ஹேர் எல்லாம் பார்க்கும்பொழுது தான் தெரியுது. ஆளை பார்க்கும்போது தெரியல. பயங்கரமான மெனக்கடல் இருக்கும் போல சார் ஒரு கேரக்டருக்கும். நீங்க அப்படி இல்லை, விருப்பப்பட்டு தான் பண்றோம். மெனக்கடல்னு சொல்ல முடியல, ரசிச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக காஸ்ட்ரோவை ஒரு நடிகராக தான் அறிமுகமானீங்க தமிழில். ஆனால் 2வது படமே இயக்கக்கூடிய வாய்ப்பு எதனுடைய தாக்கம் அது? இல்லை, அது சூழ்நிலைன்னு சொல்லலாம். நான் ஆக்சுவலி இயக்குனர் ஆகணுன்றதுலாம் என்னோட விருப்பம்லாம் கிடையாது. அதுக்காக நடிக்கணுன்றது தான் ஆர்வம். ஆனால் என்னென்னா இங்கே உடனே வாய்ப்பு வந்துடுறது இல்லை இல்லையா. எனக்கு இந்த ஃபஸ்ட்டு படம் V1 வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் போராட்டம் இருக்குது. நிறைய ஆடிஷன்ஸ் அப்போ வந்து நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களோட நிறைய எப்போவுமே சினிமா கதை இதை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்கிறது. அதுதான் ஒரு நம்பிக்கை கொடுத்தது. அப்படி தான் ஃபார்ம் ஆனது கதை எழுதுறதும். அது தன்னிச்சையாக வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட இம்பேக்ட் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். இன்ஃபேக்ட் இந்த படம் நான் எடுத்தேன் அப்படின்றத விட அவங்களோட உழைப்பும் நிறைய இருக்குது. அவங்க எல்லாரும் வந்தாங்க, என்னோட நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இதை எடுக்க முடிஞ்சது. ஸோ அப்படிதான் இது ஒரு ஆக்சிடென்ட். ஆக்டிங் தான் மெயின் கோலாக இருந்தது. பட் கதை விவாதிக்கிறது ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமான கதைகள் நிறையா ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு இல்லை நாவல்கள்ஸ் படிச்சுட்டு. ஸோ அதனால் அப்படியே இது ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி வந்துருச்சு. இந்த கதை எதுல இருந்து உருவானது சார்? ஏதாவது நாவல் மூலமாவா இல்லை உங்க லைஃப்ல பார்த்த மாதிரியா? எப்படி உருவானது இந்த ஒரு கதை அழகான ஹர்காரா அப்படின்ற படம்? இல்லை, இதுக்கு மெயின் ரீசன் வந்து ஸ்டீவ் போர்ஜியான்னு ஒரு பெரிய ஹிஸ்டாரியன். ஆக்சுவலி அவருக்கு வந்து நம்ம நாட்டோட ஹிஸ்ட்ரி, இங்கே என்னென்ன மனிதர் சொல்லப்படாத கதைகள் நிறைய அவர்கிட்ட இருக்குது. அப்படி அதில் ஒரு கதை தான் இந்த ஹர்காரான்ற ஒரு பர்சன். அவங்கள பற்றி நம்ம யாருக்கும் சரியாக தெரியல. போஸ்ட்மேன் சாதாரணமாக கடந்து போயிட முடியாது அவங்கள. ஏன்னா அவங்க போஸ்ட்மேனுக்கும் கொஞ்சம் முன்னாடி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. சும்மா எப்படி இருக்கீங்கம்மா, நல்லா இருக்கீங்களான்னு இந்த வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நடுவில் சில பேர் இறந்துருக்காங்கன்றது வந்து பயங்கர ஹீரோயிக்காக இருந்தது. அவங்க தான் இந்த ஹர்காரா. அவங்க அன்னைக்கு ஓடி காடு மலைகள்லாம் ஓடினதுனால தான் நமக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் கம்யூனிகேஷன்லாம் டெவலப் ஆயிருக்குன்னு ஒரு லிங்க் கூட வச்சுக்கலாம். கண்டிப்பாக சார். இன்னைக்கு டிஜிட்டல் யுகம் இல்லாத பல இடங்களுக்கும் அவங்க தானே பயணம் செய்கிறாங்க. ஸோ இட் இஸ் குட் டு ரிமெம்பர் தெம்னு தோணுச்சு. வந்து வெறுமனே ஒரு போஸ்ட்மேன் இல்லை அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஏதாவது தமிழ் வார்த்தைகள் வச்சிருக்கலாம். ஆனால் ஒரு பெங்காலி வார்த்தையை வச்சிருக்க காரணம் என்ன சார்? ஒரிஜினாலிட்டிக்கு இல்லை தொடக்கத்துக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுனால தான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி போஸ்ட்மேன் இல்லை அஞ்சல்காரன் ஏதானு வச்சிடலாம். பட் உண்மையிலே இந்த ஹர்காரான்ற ஒரு கிளான் இருக்காங்கல்ல, அவங்க மறந்துட்டோம், யாருக்கும் தெரியாது இல்லையா. அவங்க தான் ஒரு 20-30 வருஷம் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. ஒரு கணக்கெடுப்பே நான் இதுலேயோ படித்தேன். நான் கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 பேர் வந்து இறந்துருக்காங்க. என்ன சொல்கிறது, வைல்டு அனிமல்ஸால், இல்லை ஆற்றை கடக்கும் போது பாம்பு கடிச்சு, இப்படி நிறையா வழிப்பறி கொள்ளை இப்படிலாம் நடந்திருக்கு. ஸோ அதனால் எனக்கு வெறும் போஸ்ட்மேன் அஞ்சல்காரன் வைக்கும் போது அது ஏதோ அவங்களுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி ஒரு உணர்வு. சரி பரவாயில்ல போ, பெங்காலிலே வச்சிடலாம் அப்படி. இப்போது ஓடிடி வரும்போது பேன் இண்டியாவாகிடுது இல்லையா. ஸோ இந்தியாவில் இருக்க எல்லா மக்களும் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு
தலைப்பா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டது தான். கண்டிப்பா. இப்போ இது மூலியமா அட்லீஸ்ட் கொஞ்சம் பேருக்கு ஹர்காரானா என்னன்னு போய் தேடுவாங்கல்ல. நிச்சயமா இல்லை, நம்ம நமக்கு அதுக்காக தான். புதுசா ஒரு விஷயத்தை நம்ம உணர்றோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை சார். ஆமா. ஸோ அதே மாதிரி நீங்களே வந்து எழுதி நீங்களே வந்து டைரக்ஷன் பண்ணி நீங்களே வந்து ஹீரோவா பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு எப்போ இருந்து வந்தது சார்? எப்பவுமே எனக்கு ஹீரோ அப்படின்ற டேர்ம்லாம் நான் யோசிக்கல. ஆக்டர் நடிக்கணும், அந்த கதாபாத்திரம் மாதேஸ்வரன் கதாபாத்திரம். இதுல இன்ஃபேக்ட் அதை விட ஜாஸ்தி காளி வெங்கட் சார் மேலதான் இது டிராவல் ஆயிருக்கும். ஸோ அப்படி யோசிக்கல. எனக்கு நடிக்கிறது பிடிக்கும்னு சொன்னேன் இல்லையா, எனக்கு இந்த சிலம்பம் பயிற்சி நான் ஆரம்ப காலத்துல இருந்தே நிறையா பண்ணி சிலம்பம் பயிற்சி. எனக்கு சண்டை ரொம்ப பிடிக்கும், சண்டை போட. அதனால அதுக்கு என்னென்ன தேவையோ ஹார்ட் ஸ்டைல் எல்லாமே கற்றுருக்கேன். ஸோ அந்த கேரக்டர் டிசைன் பண்ணும் போதே ஒரு ஃபிசிக்கலி ஃபிட்டாக ப்ளஸ் இந்த மாதிரி சண்டை தெரிஞ்ச ஆளாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அப்போ சரி நம்மளே அப்புறம் இன்னொன்று ஆக்டிங்லேருந்து தானே இது தொடங்குச்சு. இது வந்து டைரக்டாக டைரக்ஷன்லேருந்து வர கிடையாது. அது நடிக்கணுன்ற ஒரு முனைப்போடு இருந்ததுனால தான் அதுலேருந்து தொடங்கப்பட்டது. அதே மாதிரி நாங்க வந்து அந்த சண்டையெல்லாம் பார்க்கும்பொழுது சிலம்பம் இப்படி கூட விளையாடுவானா, ஏன்னா நாங்களாம் பார்த்த சிலம்பம் வந்துட்டு வெறுமனே குச்சி வச்சு அடிச்சுக்கிற மாதிரி. ஆனா ஒரு பாயிண்ட் அப்படி தொட்டு அப்படி வைக்கணும், அதுதான் சிலம்பம் அப்படின்னும் போது அடிதடி சண்டை ஏதோ நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி இல்லவே இல்லை, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ சிலம்பத்தில் இத்தனை வெரைட்டி இருக்குன்னு நீங்கள் கொண்டு வந்ததுக்கு படிப்புலாம் படிச்சிங்களா சார் இதுக்காக வேண்டி? இல்லை, அதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணார் இல்லையா, அந்த சிலம்பத்தில் கூட சண்டை போட்டுரு அவர் தான் எனக்கு ட்ரெயின் பண்ணது. அவர் வந்து சிலம்பத்தில் எல்லா விதமான பயிற்சியும் பெற்றிருக்க ஒரு நபர். அவருக்கு இந்த பழைய காலத்துல இது எப்படிலாம் விளையாண்டாங்க, இது வீரத்துக்கான ஒரு அடையாளமாகவே பார்க்கப்பட்டு. அது கத்தி வச்சு இது பண்ணிக்கிறது இல்லை, எவ்வளோ டேலண்டட் அவ்வளோ ஸ்கில்டாக இருக்காங்கிறது வந்து இந்த மாதிரி நிறைய குறிகள் இருக்குது. இது மட்டும் இல்லை, வேற நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் ஒன்று நாங்கள் எடுத்துக்கிட்டோம். பட் பிக்சரைசிங் ஓகே சார், பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. ஆனால் ஓடணும், தாவணும், குதிக்கணும் அப்படிங்கும்போது ப்ராக்டிஸ்லாம் செய்ய முடியும். ஆமாம், அது ஒரு 2 இயர்ஸ் இதுக்காகவே. ஆமாம், 2 இயர்ஸ் வந்து சிலம்பம் ரன்னிங் பிரச்சனை இல்லை, அது நார்மலாக எல்லாரும் பண்ணிடுது. சிலம்பம் வந்து உண்மையிலே டைம் எடுத்துக்கிச்சு கொஞ்சம் பண்ணணும்னு சொல்லிட்டு. பெரிய இல்லை, அவர் ஒரு நபர் தான், ஒரே நபர். ஆமாம், அவர் வந்து ஒரு சிலம்பத்து மேலே அவருக்கு ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு. எல்லா நாலேஜும் அவருக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். இன்ஃபேக்ட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் இதை கொண்டு வந்தோம். எங்களுக்கு பொருளாதார சிக்கல்லாம் இருக்குது, நிறைய நாள் எடுக்க முடியல. நீங்கள் பார்த்த எல்லாமே பார்த்தா நாங்கள் 1 நாள்லையோ 1.5 நாள்லையோ எடுத்ததாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு எங்களுக்கும் நிறையா பட்ஜெட் அந்த மாதிரி இருந்ததுன்னா இதை இன்னும் ரசித்து வேறு மாதிரி கூட எடுக்கலாம். பட் இருந்த சோர்சஸில் எவ்வளோ எஃபெக்டிவாக பண்ண முடியும்னு பண்ணது தான். இந்த மாதேஸ்வரன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு கற்பனை கேரக்டரா இல்லை அப்படி ஒரு கேரக்டர் உண்மையாகவே இருந்தாங்களா சார்? மாதேஸ்வரன் ஒரு கதாபாத்திரம் இருந்துதான் தெரியாது. பட் அந்த உடை அணிந்து ஹர்காரான்றவங்க மலைகள்ல காடுல ஓடுனவங்க தான். அதுக்கு ஃபிக்ஷனா நாங்க ஒரு பேர் சூட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான். மாதேஸ்வரன். மாதேஸ்வரன்ற ஆக்சுவலாக படம் ஸ்டார்ட் ஆகும்போது காளி வெங்கட் சார் தான் ஹீரோ மாதிரி இருப்பார். ஆமாம், டக்குன்னு நீங்கள் சைடில் வருவீங்க, நான் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி. அதில் ட்விஸ்டா சார் அது? அப்படி அதை அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ காளி வெங்கட் சார் மாதிரி ஒரு தெரிஞ்ச முகம் இருக்கு இல்லையா, அவரு ஒரு நம்ம பக்கத்து வீட்டு பர்சன் ஈஸியாக அவர் எல்லார் மனதிலையும் போயிடுவார். அவர் வந்து இந்த கதாபாத்திரத்தை தெரிஞ்சுக்கும் போது மக்களும் தெரிஞ்சுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். புதுசாக அந்த கதாபாத்திரத்தை அப்படியே அறிமுகப்படுத்தாமல் காளி வெங்கட்டுக்கு அந்த கதாபாத்திரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது மூலிமா ஆடியன்ஸுக்கும் அது நல்லா போய் சேரும் அப்படின்ற ஒரு கண்டிப்பாக தான். ஆமாம், கரெக்ட் தான். ஆனால் இப்போ உங்களுடைய தோற்றம், அந்த உடை, சிகை அலங்காரம் எல்லாமே அந்த காலகட்டம் இருந்தாலும் கூட வசிக்கக்கூடிய சூழ்நிலையும் அந்த காலத்துக்கு உண்டான மாதிரி உருவாக்கணும். அன்னைக்கு இருந்த அந்த உணவு வகைகள்ல இருந்து, உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்ல இருந்து, வணங்கக்கூடிய கடவுள்ல இருந்து இந்த குறிப்பெல்லாம் எங்கிருந்து கிடைச்சது சார் உங்களுக்கு? இது நம்ம படிக்க ப்ளஸ் நிறையா ஒரு காமதுரைன்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் இருக்கார், அவர் நிறைய நாவல்கள் எழுதியிருக்காரு. அவரு இதுக்கு நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. சூப்பர். அதுக்கப்புறம் நம்ம தான் சொன்ன அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட தான் நம்ம வாழ்றது. குறிப்பா ஆர்ட் டைரக்டர்ஸ்க்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஆமா, அந்த கடவுளுடைய அந்த உருவங்கள்லாம் உருவாக்குறது அப்படிங்கிறது. ஸோ எஸ், இட் இஸ் ஒரு நிறைய பீப்புளோட இன்புட் இதுல இருக்கு. அங்கங்க நம்ம கேட்டது, படிச்சது அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு அதுதான். சூப்பர் சார். ஸோ அதே மாதிரி வந்து ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குமே வந்து தனித்துவமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எல்லார் மனசுலையும் நிற்கிற மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து யார் அந்த மாரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்து தேடிக்கிட்டே இருந்தோம். யாருக்கு தான் அவங்க கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தேடல் இருந்தது. ஏன்னா அந்த தேடலுக்கு முன்னாடி அந்த தேடலோட முடிவில் என்ன இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கும் பொழுது ஸோ இந்த மாதிரி பென்ஷன் நம்பியும் ஒரு வயசானவங்க இருக்காங்க இல்லையா அப்படின்றது ரொம்ப அழகாக சொன்னீங்க. அந்த தாட் எங்கேருந்து வந்தது சார் உங்களுக்கு? இல்லை, அதுதான் இதோட க்ரக்ஸே. ஒரு நம்ம 1000 ரூபாய் வந்து ரொம்ப சாதாரணமாக
கடந்துரும். செலவு பண்ணிடுறோம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி கிராமத்தில் அந்த மாதிரி மாரியம்மாக்கள் இந்தியா ஃபுல்லாக எத்தனையோ லட்சம் மாரியம்மாக்கள் இருக்காங்க இந்த 1000 ரூபாவை டிபெண்ட் பண்ணி. ஸோ அது வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி மூலியமாக அவங்க கைக்கு போய் சேருது. வேற நீங்கள் வந்து நம்ம இன்னைக்கு எவ்வளோ டிஜிட்டலி அட்வான்ஸ்டாக இருக்கலாம், வேற எது மூலியமாக நடக்கல. ஒரு போஸ்ட்மேன் நடந்து போய் தான் இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்கான்றது ரொம்ப சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. அதனால தான் எங்களுக்கு சரி நிறைய பேர் எங்க எழுதும் போதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இவ்வளோ நேரம் மாரியம்மாவுக்கு ஏதோ லெட்டர் வந்துச்சு, ஏதோ ஒன்று சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கலாமே, வேற ஏதாவது ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம் அப்படின்னா, இல்லை அவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் தான் ரொம்ப பெருசு. இல்லை அந்த 1000 ரூபாய் இருந்தால் அவங்க போதும், அவங்களுக்கு அந்த மாதம் வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துருவாங்க. அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் யாராவது அங்கே இருக்கவங்க சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்கல்ல பக்கத்தில், அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பிரித்து கொடுத்து தான் அவங்க அதை சந்தோஷமாக வாழ்ந்துப்பாங்க. ஸோ அது சொல்லப்பட வேண்டிய ஒரு கதைன்னு தோணுச்சு. அதுக்கு தான் சரி எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக. ஆனால் ஆன் ஷூட்டிங்கில் அந்த மக்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க சார்? ஐயோ ஃபேபுலஸ். அவங்களுக்கு காசு இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாவே இல்லை. அவங்களுக்கு அன்பு மட்டும்தான் ஒரே நோக்கமாக இருக்குது. அவங்க வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு கஞ்சி தான் இருக்கும், ஆனால் அதை ரொம்ப நம்மளாம் வெக்கப்படுவோம்ல, அதெல்லாம் அங்கே இருக்காது. அந்த அது பெருமையாக எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க, அதை குடின்னு கம்பல் பண்ணுவாங்க. நம்மளும் அந்த அன்போடு சேர்த்து அதை சாப்பிட தான் வேணும், இல்லைன்னா அது ஏதோ ஒரு தப்பு பண்ணுற மாதிரி உணர்வு வந்துடுது. பட் சூப்பர். அவங்க அந்த படத்துக்கு வந்து இந்த செட்டுலாம் போட்டோம் இல்லையா, அந்த அதெல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. ஆனால் காசு கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேன்றாங்க. அதெல்லாம் வேணாம் தம்பி, எங்களை பற்றி எடுக்கிற இது எதுக்கு எங்களுக்கு காசு, அப்புறம் நம்ம வேற மூலியமாக தான் கொடுக்க வேண்டியது இருக்குது, உங்களுக்கு டேரெக்டாக கொடுக்க முடியல. அந்த மாதிரி ரொம்ப அன்பாக இந்த படத்தில் வர கதாபாத்திரங்களாம் அன்பு தானே சொல்லுது. இப்போ கணேசன்லேருந்து எல்லாருமே வந்து தே ஆர் வெரி பாசிட்டிவ் பீப்புள். காளி வெங்கட் சார் தப்பாக புரிஞ்சிருப்பார், அப்படி தான் நிஜமத்துலேயும் அவங்க அப்படி தான் இருக்காங்க. கணேசன் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. எல்லாருமே ரொம்ப சிம்பிள் லிவிங் இருக்குல்ல, காசு இவ்வளோ போதும், அந்த சிட்டி லைஃப் அதெல்லாம் வேணாம் அவங்களுக்கு. வெரி ஹாப்பி கண்டென்ட் லைஃப் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு இடத்துல வந்து அந்த டீ கடைக்காரர் சொல்ற ஒரு விஷயம் இப்போ வரைக்குமே நிறைய பேர் வந்து ரீல்ஸ்ல ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுதான் எங்க படத்தை போதும், காப்பாத்துச்சு. சிட்டி வாழ்க்கையெல்லாம் போதுமையா கொடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க சார் அந்த படத்துல. ஆக்சுவலாக வந்து நாங்கள் பார்க்கும்போதே வந்து பேசாம நம்மளும் வந்து ஊர் பக்கத்து போய் செட்டில் ஆயிடலாமா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு அந்த ஒரு சீன் வந்து பயங்கரமான இம்பாக்ட் கொடுத்தது. இந்த ஓவரால் படத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்த ஒரு சீன் அப்படின்னா எந்த சீன் சொல்லுவீங்க? எனக்கு மாரியம்மா சீன் தான். அந்த மாரியம்மாவோட ரிவீலிங் பாயிண்ட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. வந்து ஏதோ சொல்ல, ஏன்னா அது கடைசியில் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் தான் எடுத்தோம். படத்தில் கடைசி வர மாதிரி உண்மையிலே லாஸ்ட்டு முன்னாடி நாள் தான் அது எடுத்தோம். ஸோ அது வந்து ரொம்ப மனதுக்கு நிறைய ஒரு ஷாட் இருக்குது அந்த படத்துலேயே. எனக்கு ஒரு ஷாட் ரொம்ப பிடிச்ச ஷாட் நான் எடுத்ததில்ல. மாரியம்மாவுக்கு வந்து கால் நிற்க வராது, ஃபஸ்ட்டு வந்து அதை காட்டிடுவோம் தொங்கிட்டு இருக்குன்றது. அடுத்து ஒரு போஸ்ட்மேன் வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டாருன்னு, இனிமேல் இந்த போஸ்ட்மேனை வச்சு அவங்க வாழ்ந்துருவாங்க அப்படின்னாலும் அந்த கையை ஊண்டி அந்த காலில் வச்சு எழுந்திருப்பாங்கல்ல. அவ்வளோ நேரம் எழுந்திரிக்க முடியாத ஒரு உமன் வந்து இப்போ ஒரு போஸ்ட்மேன் வந்துட்டாருக்கா எழுந்திருப்பாங்க. அந்த ஷாட் வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. ஓகே, இனி அவங்க காலையே நிற்கிற மாதிரி. எஸ், அதான் அதோட அண்டர்ஸ்டாண்ட். அது புரிஞ்சுதான் தெரியல, உணர முடியும் பார்க்குறவங்களுக்கு அந்த ஷாட்டு தான்ன்றது அர்த்தம் நீங்க சொல்லும்போதே நமக்கு புரியுது. அப்படின்னா கண்டிப்பா அந்த ஷாட் இன்னும் 1000 கதை சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு. மேபி தெரியல. பட் எனக்கு அது எடுக்கும் போது ஒரு சந்தோஷம் இருந்தது பயங்கரமா. சரி, ஓகே. எழுத்து தேடல்ல இருக்கும் எல்லாம் சரி சார். ஆனா அதை ஜனங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்க எடுக்கக்கூடிய அந்த ரிஸ்க் இருக்கு இல்லையா, அது எல்லா இயக்குனர்களும் கொஞ்சம் குறைச்சிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, குணா படத்தில் ஆரம்பித்த கிட்டத்தட்ட கீழெல்லாம் இறங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு சந்தன பாரதி சார் ஒரு டைம் பேசும்போது சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படங்கள், உதாரணமாக கும்கி, அதுக்கப்புறம் செம்பி, இது போல் இயக்குனர்களுக்கு கதையை தாண்டி இந்த தேடல் லொக்கேஷனில் இருக்குது. அப்படி என்ன காதல், அது ஏன் அவ்வளோ யதார்த்தமாக ஜனங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு ஏன் முயற்சிக்கிறீங்க? இல்லை வேற எப்படி பண்ணுறது? இப்போது அங்கே நடக்கிற ஒரு கதைன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அதை நம்ம எப்படி காட்டுறது? அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா சார்? வேற வழி இல்லைல்ல. நீங்கள் நம்ம சிஜி இதெல்லாம் வந்து நமக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. அதோட லெவல் ஆஃப் காஸ்டிங்கே வேற இதில் இருக்குது. ப்ளஸ் அதில் ஒரு அந்த மெனக்கடலில் ஒரு அழகு இருக்குது, ஒரு திருப்தி இருக்குது. இப்போது இந்த படம் பார்த்த எல்லாருக்கும் இந்த லொக்கேஷன் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. அப்போது நாங்கள் ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறோம்ல, மார்னிங்கில் இந்த ஃபாக்லாம் போயிட்டு உட்காந்துருப்போம். அதெல்லாம் இப்போ சந்தோஷமாக இருக்குது. அந்த வெயிட் பண்ணது, அந்த வழியெல்லாம் இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லும் போது ரொம்ப ஆரோக்கியம். அது வேணும்னு தோணுது. அப்போ தானே உங்களுக்கு ஒரு மெனக்கடல் ஃபீல் ஆகுதுல்ல. ஏதோ ஒரு இது சின்ன படமாக இருக்கலாம்,
ஆனா ஏதோ ஒரு மெனக்கடல் இருக்குன்னு ஃபீல் ஆகுதுல்ல, அது அந்த லொகேஷன் போனனால தான் கிடைக்குது. ஏன்னா சத்தியமா கிடைச்சிருக்காது. திரவியம் வேணும்னா திரைக்கடல் ஓடிதான் ஆகணும். அந்த மாதிரி. ஸோ அந்த காட்சி அமைப்புகள் அவ்வளோ மிரட்டியிருப்பீங்க. அதுக்கு பெரிய பக்கபலமா இருந்தது கேமராமேன் தான். அவருடைய அந்த யூஸ் பண்ண அந்த கலர் அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த காடு சார்ந்த இடங்கள். எப்படி 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி அவர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம், இது டீமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி நியூ டீம். நானும் ஃபர்ஸ்ட் டைம், எல்லா டெக்னீஷியனுமே முதல் படம் தான். அது ஆனா மாதிரி அப்படி ஒரு ஷார்ட் ஃபீலே ஃபிலிம். இல்ல சார் இல்லையா, எங்களுக்கு. சந்தோஷம். ஆமா. அதனால எங்களுக்குள்ள பெரிய ஈகோ கிளாஷ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் ஷூட்டுக்கு முன்னாடி ஒரு 4-5 வாட்டி நாங்களே அந்த மலைகளில் ஏறி, இப்போது காளிவங்கட்டு ஏறி நடந்தார் இல்லையா, அது மாதிரி நாங்கள் நிறைய வாட்டி ஏறிட்டோம். ஏறி போயிட்டு வந்து இங்கே தான் எடுக்க போகிறோம், இப்படி தான் எடுக்க போகிறோன்றதை நிறைய ரிஹர்சல்ஸ் பார்த்துட்டோம் இந்த க்ரூ வர்றதுக்கு முன்னாடி. ஸோ அதுதான் எங்களுக்குள்ள ஒரு பெரிய பாண்டிங்கை வந்து, அது நான் சொல்லி தான் புரியணும்னு இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. தன்னிச்சையாக நடக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நிறைய வாட்டி போயிட்டு வந்துட்டோம், ட்ரிப்பு போகிற மாதிரி போயிட்டு வந்துட்டோம். ஸோ ஒரு இப்போ மியூசிக் டைரக்டர் கூட இப்படி வேணும் இதெல்லாம் சொல்லவே இல்லை. அந்த படம் எடுத்துகிட்டு வந்து காட்டுறோம், அவருக்கு ஒரு அதனால் ரொம்ப நாளாக எல்லாருமே புதுசுன்னு அந்த கதையில் பேசி அவருக்கு ஒரு புரிதல் இருக்குது. அது காட்சி வடிவம் வரும்போது அவர் ஒரு இசை அதுக்கு போடுறாரு. ஒரு பயங்கரமான டீம் எஃபர்ட்டாக இருந்தது. எந்த கட்டத்துலையும் நாங்கள் வந்து புதுசுன்ற ஃபீல் எங்களுக்குள்ளே வந்ததில்லை. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அது புது டீமு அப்படின்னு தோணுச்சு. பட் எங்களுக்கு நாங்கள் அது ஃபீலே பண்ணல. ஓகே சார். அப்போது மக்கள் ஒத்துழைச்ச அளவுக்கு இயற்கை எந்த அளவுக்கு ஒத்துழைச்சது சார் உங்களுக்கு? இயற்கை வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது இயற்கை தான். ஏன்னா எல்லாரும் காசு போடுறவங்களிருந்து அங்கே எடுக்க வர பயந்தது அதுதான். என்னப்பா அங்கே போய் எடுக்கணுன்ற ஒரு ஷாட்டு, இது மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன், லைட்டு போயிடும், என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு நம்பிக்கை. நான் அடிக்கடி போயிட்டு வந்தேன். தேனி தான் என்னோடய சொந்த ஊர். இயற்கை மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. இல்லை பிரச்சனை இல்லை, ஏன்னா இது நம்ம செட்டு போட்டலாம், இது எடுக்க வாய்ப்பே கிடையாது, இதை நம்பி தான் ஆகணும்னு சொல்லி. அதனால் ஒரு நாள் கூட எங்களை கேட்காமன்னு சொல்லக்கூடாது, எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவும் நடந்ததே இல்லை. மழையும் வரல, எதுவுமே நடக்கவே இல்லை. அந்த லொக்கேஷன் விட்டு நாங்கள் வந்த பிறகு மழை பெய்யும் அங்கே, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. பட் இட் வாஸ் எ குட். சூர்யா, நம்மலாம் வந்து இப்போ வந்து நாங்கள் பார்க்குற ஒரு சினிமா வந்து ஒரு 80% மேலே வந்து கமர்ஷியல் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது, இல்லைப்பா இந்த மாதிரி ஒரு கதைக்காலத்தில் தான் படம் பண்ணணும், இதை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்கள் மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சதுக்கு என்ன காரணம் சார்? ஏதாவது தாக்கம் ஏற்பட்டதா வேறு ஏதாவது படங்கள் பார்த்து? நீங்கள் ஒரு கமர்ஷியல் ஃபில்ம் எடுக்கணும்னா நம்ம சொல்கிற அந்த ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நாங்கள் நெருங்கவே முடியாது. அவங்களோட ப்ராபபிளி ஒரு சாங்கோட எக்ஸ்பென்ஸ் தான் எங்கள் படமே இருக்கும். ஒரு சாங் அவங்க செலவு பண்ணக்கூடிய இதுதான் படமே இருக்கும். இப்போ புதுசாக வர்ற நாங்கள் வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பென்ஸ் தரமாட்டாங்க இல்லையா. இப்போ என்ன, இது வந்து ஒரு சேஃப் ரூட்டு தான் என்ன கேட்டிங்கன்னா. இது ஒரு கமர்ஷியல் எது சொல்கிறீங்க, வணிகத்துக்கு வர எல்லாமே கமர்ஷியல் தான். இது இப்போது அமேசானில் வந்து அது ஒரு கமர்ஷியல், அது மூலிமா எங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ அதனால் இது நான் சேஃப்னு தான் நினைக்கிறேன். இது நான் என்றைக்குமே வந்து இது ஆல்டர்னேட் ரூட்டாக யோசிக்கல. இது இவ்வளோ தான் நம்ம பண்ண முடியும், இந்த பட்ஜெட் தான் நமக்கு கிடைக்கும் முதல்ல தொடக்கும் போது. அப்போ இதில் நம்ம ஒரு கதை அம்சம் உள்ள படத்தை தான் நம்ம எடுத்து கொடுக்க முடியும். ஃபைட்டிங் பெருசாக வைக்கிறதோ இல்லை பெரிய இது வந்து வாய்ப்பே கிடையாது. இந்த லிமிட்டட் பெரிய ஹை கான்செப்டாக பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்ன்றது. அதனால் இது சேஃப்னு நினச்சி தான் எடுக்கிறோம் நாங்கள். அது இந்த மாதிரி ஜெயிக்கும் போது கொஞ்சம் ஒரு சந்தோஷம் அடைஞ்சது. ஓகே பரவாயில்ல, நமக்கு பெரிய 10 கோடி அப்படிலாம் கிடைக்காது, ஆனால் போட்டதை விட ஒரு அமௌண்ட் கிடைக்கும். தட் இஸ் ஆல்சோ அ குட் விக்டரி. ஒரு டைரக்டராக இந்த கதை எந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு, ஒரு நடிகராக இந்த படம் எந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு சார்? சார் நான் ஆக்சுவலி இது ரிசல்ட் என்னவா இருக்கும்லாம் நான் யோசிக்கவே இல்லை சார். ஏன்னா அந்த ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுத்தது. நாம் யோசிச்சதை சரியாக டெலிவரி பண்ணிடணும் அப்படின்றது மட்டும்தான் நோக்கமாக இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, ஒர்க் பண்ண எல்லாமே சின்ன குரூ தான், பெரிய குரூலாம் கிடையாது. நம்ம சொந்த மண்ணு வேற. ஆமாம், அது பெரிய தைரியம். ஆமாம், அது ஒரு உண்மையிலே கரெக்ட் பாயிண்ட். ஆக்சுவலி அது ஒரு பெரிய சப்போர்ட். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு திடீர்னு எனக்கு நைட்டு ஒரு செட்டு போனீங்க, இந்த சிலம்ப சண்டைக்கு பின்னாடி ஒரு சின்ன இடிஞ்சு போன மண்டபம் மாதிரி இருக்கும். அது நான் எங்கள் ஆர்ட் டைரக்டர் குடோனில் கொஞ்சம் மெட்டீரியல் இருந்து எடுத்துகிட்டு போயிடலாம் பிரதர், எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஏன்னா வாங்க முடியாதுல்ல நம்மளால், அதை வச்சு ஏதாவது பண்ணிக்கலாம். சரி இடிஞ்சு போன மண்டபம் ஒன்று பண்ணிடலான்னாரு. இப்போது பண்ணணும் நாங்கள், ஆனால் அங்கே லைட் சோர்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போது சரி அந்த வழியாக போன ஒருத்தர் வந்து சும்மா பேசிட்டு இருந்தப்போ அவர் எனக்கு ஒரு தூரத்து சொந்தம். அவர் என்ன பண்ணுறேன், நான் ஜீப் ஆன் பண்ணுறேன், இந்த லைட்லேயே பண்ணுங்க நைட் சொல்லிட்டு அவர் ஜீப் லைட்டை
அந்த லைட்டில் தான் அந்த மண்டபமே பண்ணது. டீசல் தீர்ந்து போயின்னு அவரே ஆள் அமிச்சு ஃபோன் பண்ணி டீசல் கேனா வாங்கி வச்சுட்டு வெறும் ஜீப் லைட்டில் அந்த செட்டு ஆர்டர் போட்டார். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாம் நடக்கும். நடந்திருக்கு. அதான் பெரிய ஹோப், ஒரு இயக்குனரா, ஒரு நடிகரா, ஒரு மனுஷனா. ஆமா, அது லாஸ்டா சொன்னீங்களா, அதுதான் ஒரு மனுஷனா ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை கொடுத்தது. அதுதான் இந்த படத்துல நான் சொல்லணும்னு நினைச்சேன். எண்ட்ல கூட என்னதான் நம்ம ஹிஸ்டரி அதெல்லாம் தாண்டி பேசிக் ஹியூமன், எல்லாருமே ஹியூமனிட்டி தான் பேசியிருப்பாங்க. அந்த செல்லாயியா இருக்கட்டும், மிஷினை மனுஷங்களை நம்புங்க சார்னு சொல்றாங்கல்ல, அது எல்லாமே இட் இஸ் ஆல் அபவுட் ஹியூமனிட்டி தான் தோணுச்சு. இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு சினிமா சர்க்கிள்ல இருக்க யாராவது உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ ரீசெண்டாக வந்தது சுதா குங்குரா மேம் வந்து காளி வெங்கட் சாருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு சூப்பராக இருக்கு படம் சொல்லியிருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க சொன்னது. அதுக்கப்புறம் நிறைய பேருங்க சின்ன சின்னதாக, அப்புறம் சசி சார் இருக்காங்களே, பிச்சைக்காரன் டைரக்டர், அவரு கிட்ட பேசணும். ஸோ அந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே என்ன சொல்றது, ஒரு நம்பிக்கை ப்ளஸ் ஓகே நம்ம ரைட்டான பாத்தில் இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளும் வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஹோப்பை கொடுக்குது. கண்டிப்பா அந்த ஹோப் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு உண்டான மூலதனமே. ஆனா தொடர்ந்து நீங்க இதே மாதிரி பயணிக்க போறீங்களா? இதே மாதிரினா இதே வித்தியாசமான கதை குலத்தோட? ஆமா, அதான் சொன்னல, அதுதான் நான் சேஃப்னு நினைக்கிறேன். அது நான் எப்படி சொல்றது, இதுதான் நாங்க யோசிச்சோம், ஒருவேளை ஹீரோ கம் டைரக்டராகவே பயணம் தொடருமா, இல்லை ஹீரோவா தொடருமா, இயக்குனரா தனித்தனியா தொடருமா? இல்ல, அது எனக்கு அதான் சொன்னேன், ஹீரோன்ற வார்த்தையே எனக்கு பெரிய ஆரம்பத்திலேயே சொன்னீங்க. எனக்கு ஆக்டர் சினிமா மேல ஒரு பெரிய காதல் இருக்கு, அதுல ஒரு அங்கமா இருக்கணும்ன்றது தான் என்னோட இது. கதை வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக இயக்குவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ நண்பர்கள் நிறைய பேர் படம் பண்ணணுன்ற, இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஒரு கதைகளோட எழுதி நிறைய வச்சிருக்காங்க. அதுதான் ஒன்றுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா நீ பண்ண அடுத்த தடவை நான் பண்றேன் இப்போ அப்படின்ற மாதிரி. நான் நடிச்சா ஒரு வேல்யூ இப்போ அமேசான்ல ஏதோ வாங்கின V1 மட்டும் இருக்கு, அதுவும் நல்லா போச்சு அமேசான்லேயும். ஸோ ஒரு சின்ன வேல்யூ ஒன்று கிடைக்குது இல்லை அவங்களுக்கு, அப்போது அது அவங்களுக்கு ஹெல்ப் ஆகுது. ஸோ அவங்களும் டைரக்டர் ஆகணும், நான் அதில் நடித்து முடிஞ்ச அளவுக்கு சேர்ந்து அப்படியே பயணிக்கலான்றது தான் இப்போதைக்கு நோக்கம். க்ரூ இருக்கு இல்லையா, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் சின்ன சின்ன உழைப்பு அப்படிங்கிறத தாண்டி பெரிய மூலதனமே உங்கள் உழைப்பு தான். ஆனால் அதை வெளிக்கொண்டு வரது ஒரு ப்ரொடியூசர் தான். ஆமாம், அவர் கிடைக்கிறதுல எவ்வளோ ரிஸ்க் இருக்குது சார்? அது ஆக்சுவலாக கோயின்சிடன்ஸ் இல்லை, ஒரு மேஜிக்காக தான் படுது. மேஜிக் இஸ் ரேர். அந்த மேஜிக் நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ரைட் ப்ரொடியூசர், நீங்கள் சொன்னீங்களா அந்த மாதிரி. எப்படி ஒரு நல்ல கதை, எனக்கு தெரிஞ்சு என் நண்பர்கள் நிறையா நல்ல கதை தப்பான ப்ரொடியூசர்கிட்ட மாட்டி அது வெளியே வர முடியாமலும் இருக்கு. அதே மாதிரி நல்ல ப்ரொடியூசருங்களுக்கு தவறான இது மாட்டி ரெண்டுமாவும் இருக்கு. ஸோ இது ரெண்டும் ஒரு பேலன்ஸ் தான், நம்ம தான் சூஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். அது நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஓகே இவர் பண்ணிடுவார், நம்ம அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ ரொம்ப நெருங்கி, இப்போ ரீசெண்டாக இன்ஃபேக்ட் ஒரு பெரிய ஹீரோ, நான் சொல்ல முடியாது, அந்த படமே ஒரு பாதியில் நிற்கிதுன்றது ஒரு எனக்கு அவன் பார்க்கும்போது ஆளே பாதி ஆயிட்டான். அவ்வளோ மன உளைச்சலுக்கு இதாகிடுது. ஏன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆல்ரெடி ஒரு வெயிட்டிங் இருக்குது, ஃபைனலாக ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கிது, அது பாதியில் நிற்கிதுன்றது வந்து தாங்க முடியாது. ஸோ அதனால் முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சுக்கலான்னு தோணுது. கரெக்டாக லைட்டாக ஒரு டவுட் இருந்தால் கூட வேணாம், இன்னும் கொஞ்சம் கூட 2-3 மாதம் வெயிட் பண்ணிக்கலாம், பட் சூஸ் தி ரைட் பர்சன்ஸ், அதுதான் ஹெல்ப் ஆகும். நீங்கள் இதை சொல்லும்போது நிறைய விஷயங்கள் புலப்படுது சார். இவ்வளோ வருஷம் ஸ்ட்ரகிள்னு சொல்லும்போது வீட்டுடைய சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் எதுவும் பெருசாக அடுத்த ஸ்டெப் போயிருக்க முடியாது. எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? 100%. வீட்டில் அப்பா அம்மா சப்போர்ட் இல்லைன்னா, இது நான் ஒரே பையன், நான் நினைக்கிறேன் ஒரு பையனா அந்தந்த ஏஜில் ஒன்று அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்போம்ல, அது எதுவுமே நான் பண்ணதில்லை. அது எல்லாமே என்னன்னா ஃபைனலாக ஒரு கட்டத்தில் இப்போ அது நடக்குது, ஆனால் அந்த ஏஜில் நடக்கும். பேரின்பமாக கொடுத்துட்டீங்க அப்போ அதெல்லாம் தெரில எனக்கு. பட் ஆனால் அது ஸ்டில் இட் இஸ் ராங் தான் நான் நினைக்கிறேன். நம்மளோட ஆம்பிஷன், நம்மளோட இது சாக்ரிஃபைஸ் நம்மளை மட்டும் பாதிக்கலாம், நம்மளால் கூட இருக்கவங்களும் அது கொஞ்சம் பாதிக்குதுன்னா அதுக்கு ஏதாவது நம்ம ஏதாவது ஆல்டர்னேட் கொஞ்சம் யோசிச்சுக்கலாமோ அப்படின்னு தோணுது. இப்போ தோணுது. நான் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்கல்ல, பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய வருவாங்க, அவங்க எல்லாருக்கும் நான் அதான் சொல்கிறேன், ஆக்சுவலி வந்து ஓகே இது உன்னோட ஆம்பிஷனோட இதுன்னு, ஆனால் உன்னை நம்பி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன சந்தோஷப்படுவாங்களோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அது
அது ஏதோ இப்போ நான் என்ன பண்ணாலும் எனக்கு அந்த ஒரு வழி இருந்துகிட்டே தான் இருக்கும். சரி அந்த ஏஜில் நம்ம அதை பண்ணலையே அப்படின்றது சார் அடுத்த படத்துக்கு கதை கிடைச்சிருச்சு சார். உண்மையிலேயே சார் வந்து நீங்கள் ஒரு டேரக்டரா ஆக்டரா எல்லாமாவும் சினிமாவில் வந்து வலம் வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. சூப்பராகவும் சக்ஸஸாக வந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ஜூனியர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை உங்களை மாதிரி வந்து அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு சினிமாவுக்கு வரணும்னா இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்வீங்க சார்? லவ். அதை தாண்டி இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க நெல்லுக்கு பாயற தண்ணி புல்லுக்கு பாய்ஞ்சது அவ்வளோதான். இது என்ன சொல்றது, எல்லா கட்டத்திலையுமே நம்மளோட நம்பிக்கையை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. எவ்ரி டே, எவ்ரி வீக், எவ்ரி மந்த் வந்து ஜெயிச்சிருவோமா, நடந்துருமா அப்படின்னு. ஸோ ஆனால் நம்ம ஹார்ட்டுக்கு என்னவோ அது முன்னாடியே தெரிஞ்சிட்ட மாதிரி ஒரு உணர்வு நடக்க போதில்ல. அது என்னமோ இந்த நம்ம மனசுக்கு ஹார்ட் பம்பிங் மிஷின் தான், மனசுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் அது ஃபாலோ யுவர் ஹார்ட். அது இட் இஸ் டெல்லிங் யூ சம்திங். இல்லை உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் தனியாக தூங்கும் போது, இல்லை தனியாக யோசிச்சுட்டு இருக்கும் போது, தனியாக எழுதிட்டு இருக்கும் போது, தனியாக வாசிச்சுட்டு இருக்கும் போது, ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்குது. இல்லை ஆனால் உங்களுக்கு சுற்றி இருக்கவங்க எல்லாம் நெகட்டிவாக சொல்லலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் உங்கள் மனசுக்கு அது ஆல்ரெடி தெரியுது இல்லை, அதை ஃபாலோ பண்ணால் போதும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ஒர்க் ஆகுது. மீது எல்லாமே பயமாக இருக்குது. ஆமாம், அது ரஜினி சார் சொல்கிற மாதிரி நான் எதை கேட்டு செய்கிறது இல்லை அப்படிங்கிற சம்திங். ஜஸ்ட் ஃபாலோ யுவர் ஹார்ட். சூப்பர். எல்லா இயக்குநர்களுக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம வளர்றோம் வளர்ந்துக்கிட்டே இருப்போம், அடுத்தனுடைய வளர்ச்சி இவங்களோடலாம் பயணிக்கணும் அப்படின்னு. இன்றைக்கி எப்படி நண்பர்களோட, அதுபோல் இன் ஃப்யூச்சர்லேயும் இவங்களோடலாம் பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், சக நடிகராகவோ அல்லது ஒரு பெரிய இயக்குனராகவோ? அப்படி நான் ஃப்ராங்காக எனக்கு அப்படி இல்லவே இல்லை சார். நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஆமாம், நான் யோசிப்பேன் லைக் நம்ம இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணும்போது எந்த பெரிய ஹீரோவோ இல்லை பெரிய ஹீரோ நமக்கு வந்து இல்லை என்ன மாதிரி ஆட்களுக்கு இது தராங்களா, அப்போ இல்லை. அப்போது நான் என்ன ட்ரீம் பண்ணுறதுன்னு எனக்கு அந்த சைடு தெரில. அப்போது நான் ஒரு நல்ல கதையை எழுதணும், இல்லை நல்ல கதையில் இன்வால்வாக இருக்கணும், அவ்வளோதான் என்னோட ஆசையாக இருக்குது. நான் இவங்கள வச்சு இயக்கணும், இல்லை இவங்களோட டைரெக்ஷனில் நடிக்கணும் அப்படின்னு எனக்கு எந்த விதமான நல்ல கதையில் இருக்கணும், நல்ல குழுவோட பயணிக்கணும், அதுதான் என்னோட ஒன்லி ஆசை. சூப்பர். அதுவும் குறிப்பாக வந்துட்டு யங்ஸ்டர்ஸை முன்னேறணும்னு துடிக்கிறவங்களுக்கு உச்சபட்சமாக அதிகபட்ச அனுமதி உண்டு. ஆமாம், இது மூலமா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் காலை மேல நிகழ்ச்சியில். இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எல்லாரும் அப்ளிகேஷன் எடுத்துட்டு வர போகிறாங்க சார். இல்லை ஆல்ரெடி பசங்களுக்கு நான் இப்போ தான் காலேஜ், இப்போ ஹர்காரனால காலேஜ் நிறைய காலேஜ் கூப்பிடுவாங்க. ஐ லவ் இட். ஏன்னா அந்த பயங்கர க்ரியேட்டிவாக இருக்காங்க பசங்க, ஃபியர் இல்லாமல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நம்மளால ஏதோ ஒரு நான் என்ன பண்ணிட்டு போகணும், ஒரு கான்டாக்ட் தான் கொடுக்கும். வரும்போது டேரக்டர், ஷார்ட் ஃபிலிம் டேரக்டராக வேறு வரும். ஆமாம், நிறைய குறும்படங்கள் எடுத்துகிட்டு வராங்க. நல்ல ஒரு என்கரேஜிங்காக இருக்குது. அதுலேருந்து நம்ம நிறைய கற்றுக்க முடியுது அவங்களோட இன்ட்ராக்ஷனில். ஸோ அப்போ நம்மளால் முடிஞ்சது, நான் இப்போ பெரிய பண உதவி எதுவும் பண்ண முடியும், ஆனால் ஏதோ ஒரு கான்டாக்ட் கேட்பாங்கன்னா இந்த டேரக்டர் நம்பர் இருக்கான்னு, ஓகே இல்லை இது அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம். அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. சூப்பர் சார். ஸோ ஓவரால் வந்து ஹர்காரா படம் ஃபுல்லாக வந்து நீங்கள் ரசித்து எடுத்திருக்கீங்க அப்படின்றது நாங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுது. அதில் நீங்கள் வந்து இந்த ஒரு சீன் இப்படி எடுத்திருக்கலாம், இது இன்னும் கொஞ்சம் இப்படி எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் உங்களுக்கு தோணுச்சா சார்? நிறைய இருக்கு சொல்றது. இன்னுமே ஃபுல்லா முடிச்சு அவுட் கொடுத்த பிறகு நான் பார்க்கல இன்னும். ஆமா, அது ஒரு பயம். எதை பார்த்தாலும் ஐயோ இது எதுக்கு, இன்னும் இதுக்கு முன்னாடியே கட் பண்ணிடலாமே, இப்படி தோணிட்டே இருக்கும். இது இப்பவே இப்படி தோணுச்சுன்னா அப்போ டெலிட்டட் சீன்ஸ் நிறைய இருக்கும். இருக்கு ஏகப்பட்டது இருக்கு, அதெல்லாமும் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சீன்? ஆக்சுவலி காளி வெங்கட் சார் வந்து நடந்து போறாருல, நடந்து போறப்போ ஆக்சுவலி நிஜமாக நடக்கும். இப்போ வயிறு ஊரில் எல்லாருமே திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஃபுட்டு அவருக்கு போகிற இடத்துலலாம். ஸோ இவர் இவ்வளோ தூரம் போகணும் அவருக்கு தெரியாது, நடக்கிற தூரம் தான் கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. போகிறதில்ல அவருக்கு வயிறு பாத்ரூம் வந்துடும். அதனால தனியாக ஒரு இடத்துல போய் பாத்ரூம் இருப்பார். அங்கே வந்து பின்னாடி காட்டு பண்ணி போகிற மாதிரியும், அது ஒரு நல்ல ஒரு ஃபாரஸ்ட் ஆம்பியன்ஸில் இருந்தது. பட் அந்த சீன் கொஞ்சம் தூக்க வேண்டியது இருந்தது வேற ஒரு காரணத்தினால. எனக்கு அந்த சீன் பிடிக்கும். எனக்கு பசங்க ஏன்னா அதை காட்டின குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் காட்டணும். அந்த படம் பார்க்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் ரசித்தாங்க. திடீர்னு அந்த காளி வெங்கட் சார் பயங்கரமாக அவரை நடிப்பாரா, ஹியூமர் நல்லா ஒர்க் ஆகி நிறுத்துதாங்க. அந்த மாதிரி இருக்குது. சில எம்ஜிஆர் சார் பற்றி ஒரு சின்ன ரெஃபரன்ஸ். அந்த மலையில் நடந்து போனாலே ஒரு மலை இருக்குது, அங்கே வந்து எல்லாருமே அந்த ஊருக்காரங்க அந்த கதையை சொல்லுவாங்க. மலைக்கல்லன் படம் வந்தது இல்லையா, மலைக்கல்லன் படத்தில் வந்து இந்த கேபிள் கார் போகல, அப்போ வந்து சொல்லுவாங்க
இங்கே தான் தலைவர் கார் ஓட்டினாரு அப்படின்னோடனே காளிவன் கார் ஓட்டினாரா அப்படின்னோடனே அதான் தம்பி கயிறில் போக கேபிள் காரா அப்படின்னு. ஆமாம், தலைவர் இங்கேருந்து தான் கார் ஓட்டினார் சொல்லி அதை வச்சு ஒரு ஹியூமர் ஒன்று பண்ணியிருந்தோம். அதுவும் தூக்க வேண்டியத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கு சின்ன சின்ன. ஐயோ நாங்க இதெல்லாம் விஷுவலா பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோமே சார். அப்படி அது விட முடியாது, அது ரைட்ஸ் இஷ்யூ. எவ்வளோ நாளில் இந்த படம் முடிக்க முடிஞ்சது சார்? 34 days. ஒரு புது படம், ஒரு சின்ன பட்ஜெட் படம் அப்படிங்கும்போது தியேட்டருக்கு கொண்டு வரது பிரம்ம பிரயத்தனம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருந்தது ஹர்காரா வரும்போது? இன்ன வரைக்கும் ஒரு பெரிய ரெக்ரெட் ஹர்காராக்குன்னா அதுதான் எங்க எல்லாருக்குமே. என்னோட டீமே வந்து அன்னைக்கு அழுதுட்டே இருந்தாங்க. என்னோட எல்லாம் புதுசு இல்லை, அவங்களுக்கு வந்து பெரிய திரையில பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு ஆசை. அது வந்து பெருசா நடக்கவே இல்லை சரியா. நாங்கள் வந்த டைமும் தப்புன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஜெயிலர் படம் வந்து உடனே வந்து ஸோ தியேட்டர்ஸும் எங்களுக்கு சரியாக கிடைக்கல. எங்களுக்கும் நிறையா அவேர்னஸ் இல்லை, நாங்களும் புதுசுன்றதுனால எப்போ வரணும் அப்படின்றது வந்து சரியாகவும் தெரியாமல் போயிடுச்சு. ஸோ மேபி கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்புறம் விட்டுருக்கலாமோன்னு அப்புறம் தோணுச்சு. எனக்கு அமேசான்லேயும் அதுதான் சொன்னாங்க. அங்கே வந்து ஏன்னா அது ஒரு சின்ன படம், எந்த சின்ன படமும் ரீச் ஆகாத ஒரு நம்பர் ரீச் ஆகிட்டே இருக்கு. எனக்கு V1 வந்து ஒரு வருஷத்தில் வந்த ரீச் வந்து இது ஆல்மோஸ்ட் 3 months ரீச் ஆயிடுச்சு. இப்போ அவங்க சொன்னாங்க மேபி யூ ஹவ் டன் அ மிஸ்டேக் இன் தேட்டர், கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை அதுக்கான ஒரு டைம் கொடுத்துருக்கணும் நீங்கள். அதான் ஆக்க பொறுத்தவனுக்கு மேபி ஐ டிட் தட் மிஸ்டேக் நினைக்கிறேன். அது என்னால் தான் நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் நான் கொஞ்சம் ஹரி பண்ணிட்டேன். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். அந்த குழந்தை சீக்கிரம் பார்க்கறதுக்கு ஒரு அம்மாவுக்கு ஆசை இருக்காது. பட் ஓகே, இட்ஸ் எ லெசன். நெக்ஸ்ட் இதுலேருந்து கண்டிப்பாக அந்த தப்பு பண்ண மாட்டோம். கண்டிப்பாக சார். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு நாளும் ஒரு தேடல் தான் சார். அந்த தேடல் வெற்றியில் முடிஞ்சதுன்னா பெரிய சந்தோஷம். அந்த வெற்றி ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஜெயா டிவியுடைய காலங்களில் டீம் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. தேங்க்யூ ஸோ